சனியினுடைய பொதுவான குணங்கள் என்ன? இந்த மாதிரி பயப்படுற அளவுக்கு அவர் ரொம்ப மோசமானவர்? கிடையவே கிடையாது. உங்க முன்னாடி அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா மனிதாபிமானத்தோட அவங்களுக்கு நீ ஒரு நல்லது பண்ண, நீ அவங்களுக்கு 1 மடங்கு பண்ணா நான் உனக்கு 4 மடங்கு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் சனி பகவான். 6, 10, 11ங்கிற உபஜய ஸ்தானங்கள்னு இருக்கு. அதுல ராகு இருந்தாருன்னா நல்லது தான். அதாவது நீங்க நல்ல ஆம்பிஷியஸா லைஃப்ல நிறைய சாதனைகள் புரிந்து அதுவே வேற விதமா கெட்ட பிளேஸ்மெண்ட்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். மஞ்சுளா ரமேஷ் 10 வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி 29 முதல் 8 நாட்கள் கதிர்காமம் 3 சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு. தொடர்புக்கு 9443761136. வணக்கம். வணக்கம். ஒரு கிரகத்தினுடைய குணாதிசயம் என்ன அப்படின்றத தெளிவான விளக்கமா நேர்களாக சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்ததான் சனி பகவான் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு சில பேருக்கு பயம் வரும் அறியாம. ஐயோ, கிரகம் ஜாதகத்துல சரியில்லை அப்படின்னா என்னென்ன பாதிப்பு கொடுக்குமோ, சனி பார்வைப்பட்டா அவ்வளோதான், வாழ்க்கையே முடிஞ்சுது அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருக்கு. சனியினுடைய பொதுவான குணங்கள் என்ன? இந்த மாதிரி பயப்படுற அளவுக்கு அவர் ரொம்ப மோசமானவரா? கிடையவே கிடையாது. இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். சனி பகவானை பற்றி யாராவது ஏதாவது சொன்னால் எனக்கு கோவம் வந்துடும். ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப ஃபேவரட் கிரகம்னா சனி பகவான் தான். அவர் ஒருத்தர் தான் தர்மம் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர். அதாவது நீதி அரசர் அப்படின்னு தான் சொல்கிறோம். நம்ம ஜோதிடத்தில் சனி பகவானுக்கு ஒரு டைட்டிலே நீதி அரசர். அவர் நீதியை வழங்குறதுக்கு தான் அவர் 30 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ரவுண்டு இந்த ராசி மண்டலத்தை சுற்றி வராரு. ஸோ நம்மளுக்கு நிறைய டைம் கொடுக்குறாரு. நீ 30 வருஷத்துக்குள்ளே கூட ஒரு மனுஷன் திருந்தாட்டி நான் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் அவர் ரொம்ப கராராக தான் இருப்பார். சனி பகவான் அப்படின்னாலே நேர்மை, தர்மம், நீதி எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு கோட்பாடுக்குள்ளே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்தினா சனி பகவானை பார்த்து பயப்படவே வேண்டாம். யாரெல்லாம் தப்பு தண்டா பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் நீதிக்கு புறம்பாக வேலை செய்கிறாங்களோ, யாரெல்லாம் பொய் பித்தலாட்டம் பண்ணுறாங்களோ, இவங்களுக்கெல்லாம் தான் சனியை பார்த்தா பயம். நமக்கு நார்மலாக இருக்கிறவங்களுக்கு சனி பகவானை பார்த்து பயப்படவே வேண்டாம். அவர் எல்லா இந்த இதுக்கு, அதாவது ஒரு வறுமை, எளிமை, பழைய விஷயங்கள், அதே மாதிரி இரும்பு, அந்த காய்லாங்கடை சாமான், இது மாதிரி விஷயங்கள், ஒரு அழுக்கு, குப்பை, ட்ரைனேஜு, சாக்கடை, இது மாதிரி விஷயங்களுக்கு தான் சனி பகவானை ஒப்பிடுறாங்க. காரகம்னு சொல்லுவோம். இதெல்லாம் சனியுடைய காரகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் அவருடைய காரகமாக இருந்தாலும் கூட அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா டிசிப்ளின். நீ உன் வேலையை, உன் கடமையை கரெக்டாக பண்ணு, தர்மத்தின்படி உன் கடமையை பண்ணு, நீ எதுக்கும் ரொம்ப பேராசைப்படாத, எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, ஒரு ஹம்பிள்னு சொல்லுவாங்க இல்லையா, எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம், நீ பெரிய பணக்காரனா கோடீஸ்வரனாக இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஹம்பிளாக சிம்பிளாக ஒரு வாழ்க்கையை நம்ம நடத்தினா சனி பகவான் நம்ம மேலே ரொம்ப பாசம் காட்டுவார். ஆனால் உழைப்பு அப்படிங்கிறது போடணும். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் டெல்லிக்கே ராஜாவாக இருந்தாலும் பள்ளிக்கு பிள்ளை தாங்கிற மாதிரி, நீங்கள் பெரிய ஒரு கோடீஸ்வரன் வீட்டு குழந்தையாக இருந்தாலும் உழைக்கணும். உழைச்சா உனக்கு நல்லது நான் பண்ணுவேன், உழைக்காமல் சும்மா நீ உட்காந்துருந்தீங்கன்னா உனக்கு நல்லது நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்காகவே அவர் என்ன பண்ணுறாருன்னா 30 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ரவுண்டு வராரு. இப்போ நம்ம பிறந்தப்போ ஒரு இடத்துல நம்மளுக்கு சனி பகவான் இருப்பார். அதை சுற்றி அவர் திரும்ப அதே இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு 28 to 30 வயசுக்குள்ளே வருவார். வரும்போது அவர் கண்டிப்பாக ஒரு நல்ல பாடத்தை நம்மளுக்கு கற்பிப்பார். அதாவது நீங்கள் அவர் எதிர்பார்க்குற மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸில் நீங்கள் இல்லைன்னா பாடம் கொடுப்பார், கண்டிப்பாக பாடம் கற்பிப்பார். அந்த பாடத்தை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம அதை அந்த இடத்துல ஒரு உணரணும். நம்ம
இந்த மாதிரிலாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு, நம்ம இனிமேலாவது நம்மளை மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு பூர்வமாக அதை சிந்திச்சு நம்மளை மாற்றி அமைச்சுக்கணும். நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா தப்பிச்சிட்டோம். சப்போஸ் நீ என்ன பாடம் சொல்லி கொடுத்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன், நான் மாற மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா வச்சு செய்வார் உங்களை. அந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா புத்திசாலியாக அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்து போகலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு சுழற்சியில் போய் மாட்டிப்பீங்க. அந்த சுழற்சியிலேருந்து உங்களால் வெளியில் வர முடியாது. ஸோ சிம்பிளாக சனி பகவானை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா நியாயமாக, தர்மமாக, எளிமையாக, சட்டத்துக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் உங்களோட கடமைகளை நேர்த்தியாகவும் அதில் ஒரு என்ன சொல்கிற இன்வால்மெண்ட்டோட டெடிகேட்டடாக நீங்கள் பண்ணிங்கனாலே போகிறோம். ஆனால் பலனை மாத்திரம் எதிர்பார்த்து எதையும் பண்ணாதீங்க. சனி பகவான்கிட்ட எப்படின்னா, நான் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டேன், 8 மணி நேரம் நான் இன்றைக்கி உழைச்சேன், இவ்வளோ வேலை பண்ணேன், எனக்கு என்ன கிடைக்குமோ அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்ப்போட ஒரு டார்கெட்டு சனி பகவானுக்கு நீங்கள் வைக்கக்கூடாது. நீங்கள் பாட்டில் உங்கள் வேலையை பண்ணணும். பலன் கண்டிப்பாக அவர் கொடுப்பார். கொடுக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக கொடுப்பார். சரியா? அதனால தான் சனி பகவான்கிட்ட எதிர்பார்ப்பு வச்சக்கூடாது. அவர் சொல்கிறபடி நம்ம வாழ்ந்து காமிச்சிட்டோம்னாலே அவருக்கு போகிறோம். அதே மாதிரி அவர் எதிர்பார்க்குறது என்னென்னா, நீங்கள் போய் கோவிலில் போய் குடமாக அபிஷேகம் பண்ணணும், அங்கே போய் இந்த பரிகாரம் பண்ணணும், எள்ளு விளக்கு போடணும், இல்லை அவருக்கு ப்ளூ கலரில் துணி வாங்கி போடணும், இதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. அவருக்கு தேவையும் இல்லை. நீங்கள் இந்த பிறவியில் இந்த மனித வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நடந்துக்கணுமோ அது பிரகாரம் அவர் சொல்கிற அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி அவருக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா, அன்பு காட்டணும். அவருக்கு பேசிக்கலி என்ன எதிர்பார்க்குறாருன்னா, ஒரு சக மனிதன் உன் கண்ணு முன்னாடி யாரோ கஷ்டப்படுறாங்க, அது மனிதனாகவும் இருக்கலாம், இல்லை மிருகங்களாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், ஒரு உயிர் உங்கள் முன்னாடி அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த ஹியூமனிடேரியன் கன்சிடரேஷன்னு சொல்லுவாங்க. மனிதாபிமானத்தோட அவங்களுக்கு நீ ஒரு நல்லது பண்ணு, நீ அவங்களுக்கு 1 மடங்கு பண்ணால் நான் உனக்கு 4 மடங்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் சனி பகவான். இது எல்லாமே நீங்கள் உங்கள் நேரத்தையும் காலத்தையும் சரியாக திட்டமிட்டு அதற்கு உண்டான முதலீடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை முதலீடு அப்படின்னு சொல்வேன் நான். அதை பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக அவர் உங்களுக்கு, நான் எழுதி கொடுக்குறேன், நீங்கள் 10% நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அவர் 20% உங்களுக்கு ரிசல்ட் கொடுப்பார். நீங்கள் 50% வேலை செஞ்சீங்கன்னா அவர் 100% ரிசல்ட் கொடுப்பார். ஸோ நீங்கள் கான்ட்ரிபியூஷன், உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன? இப்போ ஒரு கம்பெனியில் ப்ராவிடென்ட் ஃபண்டு இருக்குது, எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்கும், எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன், இது ரெண்டும் போட்டு தான் ப்ராவிடென்ட் ஃபண்டு வரும். அது மாதிரி தான் நீ என்ன முதலீடு போட்ட, நீ என்ன இன்வெஸ்ட் பண்ண, அதுக்கு ஏற்ற மாதிரி நான் உனக்கு பலன் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு டீல் தான் போடுவார் அவர். ஏன்னா அவர் தொழிலுக்கு காரகன் சனி பகவான். தொழில் அப்படின்னாலே சனி பகவான் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியன். ஸோ இது எல்லாருக்கும் இது பிடிக்காது. நான் என் வாழ்க்கையை நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன், நீ கொடுக்கறத கொடு அப்படின்னா அவர்கிட்ட வேலைக்கு ஆகாது. மற்ற கிரகங்களை கூட நீங்கள் ஏமாற்றி ஏதாவது ஒன்று பண்ணிடலாம். சனி பகவான்கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது. சனி பகவானுடைய குணாதிசயம் அப்படின்னா டிசிப்ளினாக இருக்கிறது. அதாவது உன்னை நம்பி ஒரு வேலை கொடுத்துட்டாரு அப்படின்னா அதை நீ எப்படி செஞ்சு முடிக்கிற அப்படின்றத அவர் பார்க்குறாருன்ற மாதிரி தர்மம் மாறாமல் இருக்கிறதுன்னு சொன்னீங்க. வாழ்க்கையில் இது எப்படி அப்ளிகபிள் ஆகும்? இப்போ நான் ஏதாவது ஒரு தொழில் செய்கிறேன் அப்படின்னா அதில் சொல்லலாம், நான் என்னுடைய தொழிலை நேர்மையாக பண்ணுறேனா, நான் ஏதாவது ஏமாத்துறேனா அப்படின்றத என்னுடைய தொழில் வச்சு சொல்லலாம். ஆனால் வாழ்க்கையாக பார்க்கும்போது அதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? எல்லா விஷயத்துலையுமே நேர்மை, தர்மம் எல்லாமே இருக்குது. இப்போ ஒரு வீட்டிலையே நீங்கள் இருக்கீங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, ஒரு ஒய்ஃபாக நீங்கள் என்ன கடமைகளை நீங்கள் பண்ணணுமோ அதை கரெக்டாக நீங்கள் பண்ணணும். இது நாட் ஓன்லி உங்கள் பிஸ்னஸில் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களுக்குமே அவர் எதிர்பார்க்கறது அந்த டிசிப்ளின் தான். சரியா? இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு பெண் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு உண்டான லட்சணங்கள் என்ன? அதாவது நான் சொல்கிறது ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக ஃபீல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் இதெல்லாம் தான் ஒரு உண்மையான விஷயம். என்னென்னா, ஒரு பெண்ணாக கார்த்தால எழுந்த உடனே வாசல் தெளிக்கணும், கோலம் போடணும்,
பால் காய்ச்சி டீ டிகாஷன் போட்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கு காஃபி கொடுக்கணும், வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்கள நல்லா பார்த்துக்கணும், வயசானவங்க இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்கறது, அவங்களுக்கு பணிவிடை பண்ணுறது, ஒரு குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது பண்ணுறது ஒரு தாயாக பண்ண வேண்டிய கடமைகள், ஒரு மனைவியாக பண்ண வேண்டிய கடமைகள், ஒரு மருமகளாக பண்ண வேண்டிய கடமைகள். இல்லை, இது ஆண்களுக்கும் பொருந்தும், இது பெண்களை மட்டும் நான் இங்கே சொல்லலை. ஒரு ஆணாக இருந்தால் அந்த ஆணுக்கு உண்டான லட்சணம் என்ன? அந்த குடும்பத்துக்காக அவர் உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், குடும்பத்தை காக்க வேண்டும், மனைவியை வந்து ஒரு இதுவாக ட்ரீட் பண்ணணும், மனைவியை வந்து ஒரு துச்சமாக நினைக்காம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து கௌரவமாக நடத்த வேண்டும், குழந்தைகளையும் பார்த்து கொள்ள வேண்டும். எல்லாமே ஒரு கடமைன்னு வந்தாச்சுன்னா இது வந்து ஆஃபீஸில் மாத்திரம் கிடையாது. ஒரு மனிதனாக நீங்கள் பிறந்தாச்சுன்னா பலவிதமான கடமைகள் நமக்கு இருக்குது. ஒரே ஒரு கடமை தான் கிடையாது. எல்லாவற்றிலும் நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும். அது மாதிரிலாம் ஒரு டிசிப்ளின்டு லைஃப் அப்படிங்கிறது தான் சனி பகவான் எதிர்பார்க்கறது. சப்போஸ் நீங்கள் அதை தவறிட்டீங்க, அதை பண்ணலை அப்படின்னா தான் இந்த 7.5 சனிலாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை, அஷ்டமத்து சனி, 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார் அவர். சரியா? அதனால் அதுக்கு தான் அங்கே ஒரு கண்ட்ரோலர்னு ஒருத்தர் இருக்கணும். எப்போவுமே ஒரு காலேஜோ ஸ்கூலோ ரன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பிரின்ஸிபலே கிடையாது, சும்மா டீச்சர்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்னா அந்த ஸ்கூல் எப்படி ரன் பண்ண முடியும்? யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? அந்த பொறுப்பை தான் சனி பகவான் எடுத்துக்கிறாரு. அவர் கர்மா காரகன் சனி அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போது அந்த கர்மா, அவர் நம்ம பண்ணக்கூடிய கர்மாக்களை அவர் கண்காணித்து கொண்டே இருப்பார். அதனால் யாரையுமே வந்து இதுலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அது வந்து பிக் பாஸ்ல இருக்கிற கேமரா மாதிரி, அது பார்த்துக்கிட்டே இருக்கும் நம்ம என்ன பண்ணுறோங்கிறது. அது மாதிரி தான். ஸோ நம்ம சரி இங்கே யாரும் இல்லை, இங்கே யாருமே இந்த ரூமில் இல்லை, நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் வந்து கவனிக்கிறது வந்து ஒரு சோர்ஸ், ஒரு எனர்ஜி வந்து நம்மளை எப்போவுமே நம்ம பின்னாடி ட்ராக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு 4 பேர் இங்கே யாரும் இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம், என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் இருக்கலாங்கிற மாதிரிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. எப்போவுமே அந்த தாட் வந்து கிளியராக இருக்கணும். நம்ம பண்ணுற டியூட்டியை கரெக்டாக பண்ணணும், அண்டு தப்பான வழியில் போகக்கூடாது. நல்ல பாடங்களை தான் அவர் சொல்லி கொடுக்குறாரு. இந்த பாடங்கள்லாம் நீங்கள் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் போய் கோடி ரூபாய் கட்டினாலும் இந்த மாதிரி லெசன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. இவர் வந்து வாழ்க்கை பாடங்கள் நமக்கு சொல்லித்தராரு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம கர்மாக்களை கழிக்க தான் நம்ம பிறக்கிறோம். ஒரு பிறவி எடுத்து இந்த பூமிக்கு வரோம் அப்படின்னா நம்மளுடைய கர்மா ஒரு மூட்டையாக கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, அதெல்லாம் கழிக்கணும். அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம போகணும். அதை அப்படியே கேரி பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. க்ளோஷர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை பண்ணாதான் அடுத்த பிறவி இல்லாமல், இப்போது ஜென்ரலாகவே மனிதனாக பிறக்கிறவங்க எல்லாருடைய ஆசையும் என்னவா இருக்கும்னா, எனக்கு இன்னொரு பிறப்பே வேண்டாம், எனக்கு மோட்சம் வேணும், பிறப்பை அறுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய அல்டிமேட் ஒரு ஆசையாக இருக்கும். மேபி சின்ன வயசில் அது தோணாது, ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒரு வயசாகி நம்மளுக்கும் எல்லாம் நம்மளுடைய எல்லா புலன்களும் கொஞ்சம் டல்லாகி நம்மளும் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கிற கட்டத்தில் நம்ம மனசில் இந்த மாதிரி ஒரு தாட் வரும், எனக்கு எதுக்கு இன்னொரு பிறவியே வேண்டாம், இந்த பிறவியோடு எனக்கு போகிறோம், எனக்கு மோட்சம் வேணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அந்த மோட்சம் வேணும், பிறப்பு அறுக்கணும் அப்படின்னா சனி பகவானோட தயவு நமக்கு வேணும். அதனால தான் எல்லா மோட்ச ராசிகள்லையும் சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 3 ஜலராசி இருக்கு இல்லையா, கடகம், விருச்சிகம், மீனம், இது எல்லாமே மோட்ச ராசிகள். இதில் வந்து சனி பகவானுடைய பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. இது எல்லாமே இந்த கட்டமைப்பே எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் கட்டமைச்சிருக்காங்க இந்த ராசி மண்டலத்தில். பல விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போ பேசினா அது ஒரு பெரிய லெக்சர் ஆகிடும். ஸோ இதுதான் பேசிக்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. சனி பகவானுக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டாலே போகிறோம். பரிகாரங்கள்னு சொல்லி அதிலெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சனி பகவான் பார்க்கறது பாவம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் கொடுமை தான். அதாவது அதுலேயும் அவருக்கு 3 பார்வை இருக்குது. 3ஆம் இடம், அவர் அமர்ந்த இடத்திலிருந்து 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்ப்பார். 3ஆம் பார்வை அப்படிங்கிறது தான் ரொம்ப கொடியது. 7ஆம் பார்வையை கூட விட்டுருங்க, அது வந்து எல்லா கிரகங்களுக்குமே 7ஆம் பார்வை உண்டு, அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம்.
ஆனால் 3ஆம் பார்வை அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக அவர் எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வீட்டினுடைய சில விஷயங்கள் நமக்கு ஒரு பாதகம் நமக்கு இருக்க தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய கர்ம வினை, அந்த அடிப்படையில் தான் அது எல்லாமே அமையும் நமக்கு. சரியா? அதே மாதிரி அவரோட 10ஆம் பார்வை அப்படிங்கிறது வந்து அந்த எந்த பாவமோ அந்த பாவத்தில் வந்து சில கஷ்டங்களை கொடுத்து அதில் ஒரு மேன்மை அப்படிங்கிறத கொடுப்பார். கர்ம மேன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுப்பார். அதனால அவரோட பார்வைக்கு நிச்சயமா ஒரு வீரியம் உண்டு கண்டிப்பா. அதே குரு பகவானுக்கு அது வேற மாதிரி இருக்கும். அவர் பார்க்கும் இடம் வந்து நல்ல விருத்தி ஆகும், அமரும் இடம் வந்து கெடும். அதுதான். ஓகே. இப்போ அடுத்ததா ராகு கேது, இவங்களுடைய குணாதிசயம் என்ன? ராகு கேது ரெண்டுமே வந்து சாயா கிரகங்கள். இது பாம்பு கிரகங்கள் தான் இது ரெண்டுமே. இதுக்கு ஒரு கதை உண்டு. இந்த ராகு கேது எப்படி உருவானாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு குட்டி கதை உண்டு. அதாவது இந்த தேவலோகத்தில் தேவர்கள்லாம் வந்து அமிர்தம் கடைஞ்சு பார்க்கடலில் அமிர்தம் கடையும் போது இந்த தேவர்களுக்கு மட்டும்தான் அது அந்த அமிர்தத்தை கொடுப்பாங்க, அசுரர்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்களாம் வந்து மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுக்கறது தான். அந்த அமிர்தத்தை குடித்தா மரணமே கிடையாதான், இம்மார்டல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் தேவர்களுக்கு அதை கொடுத்தாங்க. அப்போது இந்த அசுரன் வந்து சுபானுன்னு ஒரு அசுரன், அவனுக்கும் அந்த இதை போய் குடிக்கணும்னு ஒரு ஆசை, நம்மளும் வந்து மரணம் இல்லாமல் வாழணும் அப்படின்னு. அப்போ போகும்போது தான் இந்த சூரியன் சந்திரன் 2 பேரும், அவங்களாம் தேவர்கள் குலத்தில் சேர்ந்தவங்க, அவங்க 2 பேரும் இவங்கள பார்த்துடுறாங்க. இவங்க மாறு வேஷத்தில் வந்து நிற்கிறாரு இந்த ராகு சுபானுங்கிற இந்த அசுரன். அப்போ இவங்க 2 பேரும் போய் மகாவிஷ்ணுகிட்ட சொல்லி போட்டு கொடுத்துட்றாங்க. யார்? சூரியனும் சந்திரனும். அதனால தான் சூரியன் சந்திரனுக்கு அவங்க பயங்கர பகை. ஏன்னா காட்டி கொடுத்தவங்க அவங்க 2 பேர் தான். அதனால தான் சூரியன் சந்திரனுக்கு ராகு கேதுனாலே அலர்ஜி. சரியா? அவங்களோட சேர்க்கை பெறும்போது அந்த கிரகம் ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ இந்த காட்டி கொடுத்தோடனே மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, ஏன்னா இந்த அசுரர்கள்லாம் வந்து மரணம் இல்லாமல் வாழ்ந்தா அப்புறம் எல்லாருக்கும் அது இது ஆபத்து தானே. அதனால மகாவிஷ்ணு அவரோட சங்கு சக்கரத்தை எடுத்து அந்த அசுரனை வந்து அவர் வதம் பண்ணிடுறாரு. அப்போ தலை தனியாக வால் தனியாக போயிடுது. அந்த தலையாக வந்தது தான் ராகு, வால் வந்து கேது அப்படிங்கிறாங்க. தலையோடு இருக்கிற அந்த ராகு ஒரு இது கிரகமாகவும் கேது ஒரு கிரகமாகவும், இது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு சாயா கிரகம், இதை நிழல் கிரகம்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க நம்ம ஜாதகங்களில். வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராகுவை பொறுத்த மட்டும் அவர் எதை சுட்டி காட்டுறார் அப்படின்னா, நம்மளுடைய முப்பிறவியில் நாம் எதையோ ஒன்றுக்கு ஆசைப்பட்டு அது நடக்காமல் போயிருக்கோம் இல்லையா, அந்த விஷயத்த இந்த பிறவியில் அந்த ஆசையை நமக்கு அதிகமாக கொடுத்து அதை நிறைவேறும்படி, அது நிறைவேறுற வரைக்கும் நம்மளை விடமாட்டார் ராகு. அந்த ஆசையை வந்து தூண்டிக்கிட்டே இருப்பார், இதை நீ எப்படியாவது இந்த ஜென்மத்தில் அடையணும் அப்படின்னு. இந்த பக்கம் கேது என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து ஏதோ ஒரு கடமையை செய்ய தவறி இருப்போம் முப்பிறவியில். ஒருவேளை நம்ம அப்பாவை நம்ம சரியாக பார்த்துக்காம இருந்திருப்போம், இல்லை அம்மாவை சரியாக கவனிக்காமல் இருந்திருப்போம், இல்லை ஒழுங்காக படிக்காமல் இருந்திருப்போம், ஏதோ ஒன்று அது பண்ணியிருப்போம். அதை வந்து இந்த பிறவியில் நம்மளை பண்ணணும்னு சொல்லி அவர் சுட்டி காட்டுவார். ஸோ இது ரெண்டுமே வந்து 180 டிகிரிஸில் தான் எல்லாரோட ஜாதகத்துலேயும் இருக்கும். அதாவது 7ஆம் பாவம், ராகு எங்கே அமர்ந்திருக்காரோ அங்கேருந்து 7ஆம் பாவத்தில் கேது இருப்பார். அது கம்பல்சரி எல்லா ஜாதகத்துலேயும் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ராகு கேது அப்படிங்கிற இந்த மாயா ஜாலத்துக்குள்ளே நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சுழற்சியில் நம்ம என்ன பண்ணோம், அந்த டான்ஸும்பாங்க இதை, அந்த சுழற்சியில் நம்ம வந்து மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையோ தீமையோ நம்ம அனுபவிக்கிறோம். இப்போது இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு, கர்மா காரகன் சனி பகவான், இன்னொருத்தர் யாருன்னா செவ்வாய். இந்த செவ்வாய்க்கும் இந்த கர்ம வினைக்கும் கூட சம்பந்தம் உண்டு. இப்போ இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்து நம்ம லைஃப்பில் அனுபவிக்க வேண்டிய நல்லது கெட்டதை ராகு கேது மூலமாக அவங்க சேனலைஸ் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஆகும், இந்த ராகு ஒரு பக்கம் நம்மளை வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்டுக்குள்ளே இழுப்பார், ஒரு பக்கம் கேது வந்து நம்மளை ஆன்மீகம், விரக்தி, எல்லாவற்றிலிருந்தும் டிட்டாச்மெண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இவர் இழுப்பார். ஸோ இதுக்கு நடுவில் நம்ம வந்து மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சு போராடி ஜெயிச்சு வெளியில் வர்றது தான் நம்மளுக்கு ஒரு பெரிய சவால்.
எல்லாருக்கும் அது உண்டு. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். இப்ப எனக்கு வந்து பொருளாதார ரீதியா பிரச்சனைகளை கொடுத்து என்ன சிக்கி மாட்ட வைப்பாரு. உங்களுக்கு வந்து வேற விதமா இருக்கும், இன்னொருத்தருக்கு வேற விதமா இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இருக்காது. பட் இது எல்லாமே அவங்களுடைய கர்ம வினையின் அடிப்படையில் தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ ராகு அப்படின்னாலே எல்லாவற்றிலும் ஒரு பேராசை கொண்டவர். கேது வந்து எதுவுமே வேண்டாம், என்னை விட்டுரு, நான் பாட்டில் கிருஷ்ணா ராமான்னு பஜனை பண்ணிட்டு நான் பாட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர். ஸோ இதுதான் ராகு கேதுவோடைய தாத்பரியம். அண்ட் ராகு வந்து ஒரு ஜாதகத்தில், அதாவது நல்ல பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறத விட இந்த 3, 6, 10, 11ங்கிற உபஜய ஸ்தானங்கள்னு இருக்குது. அதில் ராகு இருந்தாருன்னா நல்லது தான். அதாவது நீங்கள் நல்ல ஆம்பிஷியஸாக லைஃப்பில் வந்து நிறைய சாதனைகள் புரிந்து நல்ல இதெல்லாம் பண்ணுவீங்க, அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதுவே வந்து வேறு விதமாக கெட்ட பிளேஸ்மெண்ட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து வேறு விதமாக உங்கள் லைஃபே புரட்டி போட்டு தகாத வழியில் உங்களை கொண்டு போய் தகாத சேர்க்கையோடு உங்களை சேர்க்க விட்டு வம்பில் மாட்ட விட்டு ஜெயிலுக்கு போய் அந்த அளவுக்கு ராகு வந்து பண்ணிடுவார். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம, சப்போஸ் நம்ம ஒரு ஜோசியத்தை போய் பார்க்குறோம், அவரை ஒரு காஷன் கொடுக்குறாரு, அப்பா உனக்கு ராகு இப்படி இருக்காரு, தசை நடத்த போகிறாரு, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு, உனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு மாய வலையில் போய் சிக்கி மாட்டாத அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ராகு தசை உள்ளே வரும்போது யாரோ ஒரு வில்லன் மாதிரி வருவாங்க நம்மளுக்கு, வந்து ஏய் இந்த பாருப்பா இதில் வந்து நீ பணத்தை போட்டின்னா இவ்வளோ கோடி, ஒரு மாதத்தில் நீ வந்து 1 கோடி சம்பாதிக்கலாம், இது மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது, வா நானும் போட போகிறேன், நீயும் வரியா அப்படிம்பாங்க. நம்மளும் வந்து என்ன பண்ணுவோம், ஏன்னா ராகுக்கு எல்லாம் ஆசை தானே, நிறைய வேணும் நிறைய வேணும், நம்மளும் போய் போடுவோம். அடுத்த 3வது மாதம் கடையை மூடிட்டு ஓடி போயிடுவான், அப்ஸ்காண்ட் ஆகிடுவான். அப்போ என்ன ஆகும், நம்மளோட பணம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது அத்தனையும் மோசம் போயிடும். ஸோ இந்த மாதிரி இதிலெல்லாம் நம்ம சிக்கி மாட்டுறதெல்லாம் ராகு திசையில். சில பேருக்கு ராகு நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பெரிய சாதனைகள்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டு போகிறதும் ராகு தான். நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பெரிய உச்சத்தை தொடுற அளவுக்கு அவங்க கெரியர்லேயும் சரி அவங்க பர்சனல் லைஃப்லேயும் சரி பெரிய பெரிய சாதனைகள் பண்ணுறவங்களும் ராகு திசையில் இருக்குது. ஸோ இது 2 விதமாக செயல்படும். அது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து. ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை. ஆனால் கேதுவை வந்து பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எதுக்குமே நம்பாதீங்க, அவர் கொடுக்கவே மாட்டார். சரியா? உங்களுக்கு ஆன்மீகம் வேணுமா, அதில் ஒரு நல்ல உயர்நிலையை அடையணுமா, அப்போ கேது நல்ல உதவி பண்ணுவார். இல்லை படிப்பு சம்மந்தப்பட்ட அறிவுபூர்வமாக நீங்கள் பிஹெச்டி பண்ணணும், நான் ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் அப்படிலாம் நீங்கள் ஆசைப்பட்டால் கேது கொடுப்பார். ஏன்னா அவருக்கு வேண்டியது வந்து நாலேஜ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்த 2 விஷயம்தான் கேதுக்கு. மற்றபடி பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவுமே அவர்கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ராகு கேது குணாதிசயம் சொல்லியிருக்கீங்க. இதுவரைக்கும் கிரகங்களுடைய குணாதிசயம், பொதுவான குணாதிசயம் அப்படின்னா இது மட்டும்தான். ஜாதகத்தில் அது எங்கெங்கே எந்தெந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ நேரம் ஒரு கிரகத்தை பற்றி ஒரு குணாதிசயம் பற்றி தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.